Welcome to our channel. இன்னைக்கு Cook with Comaliல Vidyullekha அவங்க பண்ண லெமன் மெரங் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதே மாதிரி Cook with Comaliல இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லெமன் கேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி எக்லெஸ் லெமன் கேக் தான் பண்ண போகிறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும். நான் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை இதில் சேர்த்துருக்கேன். இதில் வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்த லெமன் ஜூஸே நம்ம கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். தயிரில் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா வடிகட்டிட்டு நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயிருக்கு பதிலாக 2 முட்டை சேர்த்துட்டு இது நீங்கள் அப்படியே பண்ணலாம். ஸோ நான் எக்லெஸ் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருக்கணும். அடுத்து இதில் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிடலாம். இப்போ நம்ம ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஜஸ்ட் சேர்த்துக்கோங்க. லெமனோட அந்த மஞ்சள் கலர் மட்டும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயிட் வந்துச்சு அப்படின்னா உங்களோட கேக் வந்து லைட்டாக கசக்க ஆரம்பிச்சிரும். அடுத்து நார்மல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி சிலிக்கான் மோல்டில் தான் பேக் பண்ண போகிறேன். மோல்டில் ஒரு 3/4 மோல்டு வர அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் அவனை ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கேக் ரெடி ஆகிடும். நம்ம எக்கே சேர்க்கல இருந்தும் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து நாம் மெரங் பண்ணிடலாம். மெரங் பண்ணுறதுக்கு நமக்கு முட்டையோட ஒயிட் பார்ட் தேவைப்படும். ஸோ நான் ஒரு முட்டையோட வெள்ளை பகுதி மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். மெரங்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. இட்டாலியன் மெரங், ஃப்ரெஞ்ச் மெரங் அண்ட் ஸ்விஸ் மெரங்னு. இட்டாலியன் மெரங் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சுகர் சிரப்பை நல்லா கொதிக்கும் போது அந்த கேண்டி தெர்மோமீட்டர்லாம் வச்சு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் நம்ம இந்த ஒயிட்டோடு சேர்க்க முடியும். ஸோ அந்த கேண்டி தெர்மோமீட்டர்லாம் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்காது. அதனால நான் இன்றைக்கி ஈஸியான ஃப்ரெஞ்ச் மெரங் தான் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போது ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஜென்ரலாக மெரங்கை ஸ்டெபிலைஸ் பண்ண க்ரீம் ஆஃப் டார்ட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திருப்பி பீட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் நம்மளோட மெரங் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அடுத்து லெமன் கர்ட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி எக்லெஸ் லெமன் கர்ட் தான் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எக் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா எக்கோட யோக்கு வச்சு தான் இது ரெசிபி பண்ணணும். இப்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் தான் உங்களோட லெமன் கர்ட்க்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சர்க்கரை அண்ட் பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துடலாம். நீங்கள் எக் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எக்கே உங்களுக்கு நல்ல திக்காக்கிடும். பட் நம்ம எக்லெஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான லெமன் கர்ட் ரெடி ஆகிடும். இதையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். கடைசியாக நம்ம சாக்லேட் வச்சு கார்னிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துட்டேன். இந்த ஷீட்டில் நான் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 லேயர் அளவுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஷீட் மாதிரி சூப்பராக கிடைக்கும். இதை நம்ம கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் மேலே நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த லெமன் கர்டை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே கொஞ்சமாக மெரங் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ப்ளோட்டாச் இருந்ததுன்னா மெரங் மேலே லைட்டாக ப்ளோ பண்ணி விடுங்க. ஸோ அந்த பேர்ன்ட் டேஸ்ட்டோடு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நான் வந்து சிம்பிளாக அந்த சாக்லேட் ஷீட்டோடு வச்சு தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் சாஃப்டான லெமன் மெரைன் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.